வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேவிஎன்னுக்கு மூணே ஆப்ஷன் தான். ஒன்று சுப்ரீம் கோர்ட்டை அப்பீல் பண்ணணும், அப்படி இல்லைனா கேஸை வாபஸ் வாங்கணும், அப்படி இல்லைனா கேஸை நடத்தணும். ஆனால் மூவி டீம் சைட்லேருந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுத்த மாதிரி தெரியல. இன்னைக்கு என்ன ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சரி கேவிஎன் தான் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவாங்க, அப்பீல் போவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள முந்திட்டு சிபிஎஃப்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க கேவியட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கேவியட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேவிஎன் சுப்ரீம் கோர்ட்டை அணுகும்போது சுப்ரீம் கோர்ட் சிபிஎஃப்சி சைடு வாதம் எதையும் கேட்காம எந்த ஒரு ஆர்டரையும் பாஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ முன்கூட்டியே இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பார்க்கும்போதே இவங்க பிரச்சனையை முடிக்கிற மாதிரி தெரியல, இழுத்துக்கிட்டே தான் போகும் போல. ஆனால் இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் என்ன நியூஸ்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் படத்தை கொண்டு வந்துருவாங்க, கேஸை வாபஸ் வாங்கிட்டு சிபிஎஃப்சி கிட்ட சமரசம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல இப்போதைக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. இல்லை பிப்ரவரி ரிலீஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் டவுட்டாக தான் இருக்குது. இதனால ஜனநாயகன் ரிலீஸ் மட்டும் இல்ல, பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற படங்களும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா ரிலீஸ் டேட்டை லாக் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜனநாயகன் கன்ஃபார்மா வரப்போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, எல்ஐக்கே அதுக்கப்புறமா கென்னுடைய யூத் இந்த 2 படங்களும் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா வரும். இல்ல முன்ன பின்ன ஜனநாயகன் வரா மாதிரி இருந்தா இந்த 2 படங்கள் தள்ளி போற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பிப்ரவரி மந்த்தில் கருப்பு படத்துடைய அஃபிஷியல் அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, செகண்ட் சிங்கிள் வித் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு. கருப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூர்யா 46 அவங்களுமே அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ சூர்யா 47ல் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து சூர்யா 48 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் பாண்டியராஜ் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. பாண்டியராஜ் சூர்யாவுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் கண்டிப்பா பண்ண போறாரு. பட் சூர்யாவை வச்சு பண்ண போறாரா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு இப்ப மறுபடியும் அதே நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. பட் ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்ப சூர்யா 47 சூர்யாவே தான் ஓனா ப்ரொடியூஸ் பண்றாரு. ரகரம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ சூர்யா 48 அண்ட் 49 பார்த்தீங்கன்னா ரகரம் தயாரிப்புல தான் இந்த 2 படங்களும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. சூர்யா 50 பொறுத்த வரைக்கும் பயங்கர கிராண்டான ஒரு ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதே தெரியல. ஆனா அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கான சான்சஸ் கலைப்புலித்தானுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. ஏன்னா வாடிவாசல் படம் நடக்கல அப்படிங்கிறதுனால சூர்யா நான் இன்னொரு படம் பண்ணித்தரேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் தானுக்கு கொடுத்துருக்காரு. பட் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா வாடிவாசலே டிராப் இல்லை, அதையே நாங்கள் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை எல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னா வாடிவாசல் சூர்யா 50th ப்ராஜெக்டாக அமையலாம். அப்படி இல்லைனா கூட வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன் இருக்கும். தானு தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஜெயிலர் 2ல நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்ரவரி எண்டுக்குள்ள மேக்ஸிமம் மொத்த ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதை முடிச்சிட்டு சூப்பர் ஸ்டார் அடுத்து ஏப்ரல் மாதம் 173 ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். 2027ல் பார்த்தீங்கன்னா தலைவர் 174 ப்ராஜெக்டை அஃபிஷியலா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 174 எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற ஒரு படம் அது. இந்த ப்ராஜெக்டை நெல்சன் தான் டைரக்ட் பண்ற மாதிரி இருக்காரு. அண்ட் இந்த படம் பயங்கர வயலன்ஸ்லாம் இல்லாம ஒரு லைட்டான ஒரு ஃபிலிமா இருக்க போகுது. லோகேஷே இதை பத்தி சொல்லியிருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல. ஏன்னா அப்படிதான் இவங்க 2 பேரும் எதிர்பார்த்தாங்க. என்னால் அப்படி எழுத முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகினேன் அப்படின்னு. ஸோ லைட் ஃபிலிம் அப்படின்னா அதுக்குன்னு ஆக்ஷன்லாம் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, எல்லாமே இருக்கும். பட் ஓவர் வயலன்ஸ் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் அளவாக இருக்கும். எல்லா கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் கலந்த ஒரு படமாக தான் இருக்க போகுது. ஷூட்டிங் என்னமோ அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பட் இந்த வருஷம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ப்ரோமோ ஷூட் பிளான் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமே எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்த ஒரு 2 monthsக்குள்ள எடுத்து முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, பிப்ரவரி மாசமே ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நியூஸ் இருக்கு. தலைவர் 174 தாண்டி 175 என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படையப்பா 2வா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்டா படையப்பாவை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருந்தாரு படையப்பா 2 பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டா சவுண்டரக ரஜினிகாந்த் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படையப்பா 2 ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் மற்ற டீடைல்ஸ் யார் டைரக்ட் பண்ண போறா அதெல்லாம் இன்னும் செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படையப்பா 2 எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருக்காங்க போல. மேபி படையப்பா 2 படம் தலைவர் 175th ஃபிலிமா அமைஞ்சு அதுவே அவருடைய லாஸ்ட் ஃபிலிமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷ் அடுத்து நடிக்கிற D55 இந்த படத்துக்கு சாய் பல்லவி தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு வந்த ஒரு நியூஸ் தான். அந்த நியூஸை நேத்து மூவி டீம் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி அப்டேட்ஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அமரன் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சாய் பல்லவி இந்த படத்துல ஃபீமேல் லீடா நடிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் இருக்கு.
அண்ட் மம்மூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல்ல இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் இப்போ வரைக்குமே வந்துட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் வந்து அவர் வில்லனா நடிக்கலாம், ஒரு கிரே ஷேட் நெகட்டிவ் ஷேடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கன்ஃபார்மா தெரியல, பட் அப்படி இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அவர் ப்ளே பண்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துடைய ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டென்ஸான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எந்தெந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களோ எல்லாத்தையுமே லிஸ்ட் விட்டாங்க. அதுல D55 உடைய ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதுல இந்த படத்த பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இன் அ வேர்ல்ட் ரூல்ட் பை வயலன்ஸ், ஹி லேர்ன்ஸ் வாட் ஃபேமிலி ட்ரூலி மீன்ஸ்" அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபேமிலி பாண்டிங், இன்னொரு பக்கம் வயலன்ஸ். 2மே மிக்ஸ் பண்ண ஒரு படமா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ D55 ரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டா எடுத்து முடிச்சாங்கன்னா, ஏன்னா எப்படி பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணாதான் தெரிய வரும். ஸோ சீக்கிரம் முடிச்சாங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே வரலாம். இல்லனா அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் வந்துரும். டைரக்டர் ராஜமௌலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப மகேஷ் பாபு வச்சு வாரணாசி படம் எடுத்துட்டு இருக்காரு. ஷூட் ஃபாஸ்ட்டாவே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு புது ஹைதராபாத் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஷெட்யூல்ல மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணிருக்கதா சொல்லப்படுது. இந்த படத்துடைய ரிலீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாலே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம், ஏப்ரல்ல தான் ராமநவமி வருது. அதை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி தான் மூவி டீம் பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அண்ட் அது இப்போ கன்ஃபார்ம் பண்ற மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, காசி வாரணாசியில வந்து ஹோர்டிங்ஸ் வந்து பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இன் தியேட்டர்ஸ் ஏப்ரல் 7, 2027 இது மட்டும் தான் போட்டிருக்கு. வேற எந்த படம் பேரோ மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து போடல. ஸோ ராஜமௌலி வந்து மறைமுகமா இப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி படத்துடைய ரிலீஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து உகாதி வருது. ஸோ உகாதி, அதுக்கு அடுத்த வாரம் ஏப்ரல் 15, 20, 27 வந்து ராமநவமி வருது. ஸோ எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி தான் அந்த ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாரணாசி ஏப்ரல் 7 வருது அப்படிங்கிறத ஆஃபிஷியலா போஸ்டர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதி பேன் இண்டியன் ஃபிலிமா இல்லை ஒரு பேன் வேர்ல்டு ஃபிலிமா தான் வாரணாசி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 6ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து ப்ரீமியர் ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. கல்கி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ படத்துக்கு பார்ட் 2 அப்படிங்கிறது இருக்கு. நடுவில் கூட பார்த்தீங்கன்னா கல்கி 2ல தீபிகா படுகோன் நடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோயினை வந்து கேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி சாய் பல்லவி தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் கன்ஃபார்மா தெரியல. அண்ட் இந்த கல்கி 2 உடைய ஷூட்டிங் இப்போ February மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தீப் ரெட்டி வெங்கா இயக்கத்தில் ஸ்பிரிட் படத்தில் பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் ஸ்பிரிட், இன்னொரு பக்கம் கல்கி 2ன்னு பேரலா 2 படத்துலையுமே அவர் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் கல்கி 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகநாயகன் இல்லாம கல்கி 2 கிடையாது. ஸோ அவருமே வந்து February எண்ட்ல இருந்து கல்கி 2ல ஜாயின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. லோகேஷ் கனகராஜ் இப்போ அல்லு அர்ஜுன் வச்சு எடுக்கிற 23 இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஃபீமேல் லீடா நடிக்கிறதுக்கு ஸ்ரத்தா கபூர் அவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பேச்சுவார்த்தை தான் நடக்குது, கன்ஃபார்ம் கிடையாது. அது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையாங்கிறது போக போக தான் தெரிய வரும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல STR நடிக்கிற STR 51 அந்த ப்ராஜெக்ட்ல ஹீரோயினா மிருணால் தாக்கூர் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்க கிட்டயுமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுவுமே வந்து கன்ஃபார்ம்டு இல்ல, என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். ஸோ லோகேஷோடைய இந்த 23 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று இரும்பு கை மாயாவியா இருக்கலாம், இல்லை வேற ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் ஃபிலிமா வந்து இருக்கலாம். கூலி ப்ரொமோஷன்ஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூல பேசும்போது, இப்போ நான் அடுத்து வந்து ஒரு காப் ஸ்டோரி ஒன்று எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி இந்த 23 ப்ராஜெக்ட் வந்து அந்த காப் ஸ்டோரியா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படியும் ஒரு பார்வை இருக்கு. அது போக போக என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ், அரிய தகவல்கள், மாஸ் கண்டென்ட் எல்லாம் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க.